பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நிகழ்ந்ததா சொல்லப்படுற ராமாயணமும் மகாபாரதமும் உண்மையா பொய்யான்ற விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் போனாலும் இன்னைக்கு இருக்க சயின்ஸே வியந்து பார்க்குற அளவுக்கான விஷயங்கள் அப்பவே நடந்திருக்குது. உதாரணத்துல சொல்லணும்னா ராமாயணத்துல புஷ்பரக விமானத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியேவும் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாமே இருந்திருக்கலாம். ஒருவேளை இயற்கை சீற்றத்தினால அதில் எல்லாமே மண்ணோட மண்ணா மறைஞ்சு போயிருந்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம எப்படி ஒன்னொன்னா கண்டுபிடிச்சு பிளைன் இதெல்லாமே யூஸ் பண்றோம், அதே மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை இயற்கை சீற்றத்தினால நம்மளோட டெக்னாலஜி எல்லாமே அழிஞ்சாலும் இந்த மண்ணுல இருந்து புதுசா வர்ற மனுஷங்களுக்கு எல்லா கண்டுபிடிப்புமே புதுசா தானே இருக்கும். அதே மாதிரி கூட அப்பவும் இருந்திருக்கலாம். சரி, அதுலதான் பார்க்கும்போது துரோணாச்சாரியார் நம்ம மகாபாரதத்துல வர்ற ரொம்ப முக்கியமான கேரக்டர். இவரோட பிறப்பு ரொம்ப பெரிய அதிர்ச்சியான, ஒரு சிலருக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. சரி, துரோணாச்சாரியோட பிறப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாப்போமா. மகாபாரத காவியத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஒரே குரு தான், அவர் தான் துரோணாச்சாரியர். குரு துரோணாச்சாரியோட பிறப்பு மிகப்பெரிய ஆச்சரியமாவும் அதிசயம் நிறைந்த நிகழ்வுல ஒண்ணுன்னு சொல்லப்படுது. இது என்னதான் கிளைக்கதையா இருந்தாலும் மகாபாரதம் தெரிஞ்ச எல்லாருக்குமே மேக்சிமம் குரு துரோணாச்சாரியோட பிறப்பை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. என்னன்னா, அந்த உலகத்தோட முதல் டெஸ்ட் டியூப் குழந்தைன்னா அது துரோணாச்சாரியார் தான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆனா இதுதான் உண்மை. எப்படின்னு கேக்குறீங்களா? சரி வாங்க அந்த கதையை தெளிவா பார்க்கலாம். பரத்வாஜர்ன்ற முனிவர் ஒரு மாலை பொழுதுல இறைவனை வழிபடுவதற்காக தயாராகி கொண்டிருந்தார். எப்போதும் பூஜைக்கு முன்னால் கங்கையில் நீராடுவது அவரோட வழக்கமா இருந்திருக்குது. அதே மாதிரி அன்னைக்கு பூஜைக்கு முன்னாடியும் நீராடுறதுக்காக பக்கத்துல இருந்த கங்கை ஆத்துக்கு போறாரு. அங்க போய் வழக்கம் போல சூரிய பகவானை வணங்கிட்டு நதிக்குள்ள இறங்கி நீராட தொடங்குறாரு. அந்த சமயம் ஒரு அழகான பொற்சிலை போன்ற பெண் அந்த நதிக்கரையில குளிச்சிட்டு இருக்கிறத பரத்வாஜர் முனிவர் கண்ணுல படுது. அந்த பெண்ணோட அழகை பார்த்து அங்கேயே சொக்கி நிக்கிறாரு முனிவர். தன்னோட அழகுல மயங்கி நிக்கிற முனிவரை பார்த்ததும் அந்த பொற்சிலை போன்ற அழகான பெண் ஒரு இடுப்பு துணியை மட்டும் உடுத்திட்டு கங்கை ஆத்துல இருந்து வெளியில வர்றாங்க. அந்த பெண் தான் வேற யாரும் கிடையாது, அப்சரா கிருதாச்சி. அரை நிர்வாணமா ஆற்றுல இருந்து வெளியே வந்த அந்த அப்சராவை பார்த்த முனிவர் பரத்வாஜர் அந்த வானுலக அழகனான இந்திரனே சொக்கி போகும் பேரழகுல மயங்கி நிக்கிறாரு. அந்த ஈர உடையில அழகே உருவான அப்சராவை கண்ட முனிவர் அவளோட அழகுல மயங்கி தன் அறியாம தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தானாவே விந்து வெளியேறிடுது. அதனால அந்த விந்தணுவை ஒரு களிமண் பானையில எடுத்து கொண்டு போய் அவரோட ஆசிரமத்துல ஒரு இருண்ட அறையில சேமிச்சு வைக்கிறாரு. சில நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளிவந்தவர் தான் துரோணாச்சாரியார்னும், துரோணம் அப்படின்னா பானை அப்படின்ற அர்த்தம்னும் துரோணாச்சாரியோட பேர் வந்ததா சொல்லப்படுது. அப்படி பார்க்க போகையில துரோணாச்சாரியரோட அப்பா பேரு பரத்வாஜர், அம்மா பேரு அப்சரா கிருதாச்சி. குரு துரோணாச்சாரியரோட பிறப்பை பத்தி இந்த மாதிரி ஒரு கதையும் சொல்லப்படுது. இது இல்லாம இதையே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி இன்னொரு கதையும் மக்களிடம் உலாவுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, பரத்வாசர் என்ற முனிவர் தன்னோட தவ வலிமையால உலகமெங்கும் பயணித்து வரும் சக்தியை பெறாரு. உலகமெல்லாம் சுத்திட்டு வரும்போது கிருடாசி அப்படிங்கிற ஒரு கந்தர்வ பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு முதல் சைட்லயே லவ் ஆயிருது. அந்த பெண் முனிவரோட கண்ணுல படுற அந்த நேரத்துல ஆத்துல குளிச்சிட்டு இருக்கிறாங்க, அதுவும் அரை நிர்வாண கோலத்துல. அந்த பெண்ணை பார்த்த முனிவருக்கு காதல் கொண்ட மாத்திரத்திலேயே அவரிடம் இருந்த வெளிப்பட்ட விந்தணுவை ஒரு பானையில செலுத்தி அதை பாதுகாக்கிறாரு. அந்த பானையில இருந்து பிறந்தவர் தான் துரோணர்னு இன்னொரு கதை சொல்லப்படுது. இந்த ரெண்டு கதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியுது, துரோணாச்சாரியார் ஒரு டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பானையில சேமிச்சு வச்சதுல இருந்து பானையில இருந்து தான் வெளியில வந்திருக்காரு. அந்த காலத்துல பானை ரொம்ப பொக்கிஷமா இருந்துச்சு. இன்னைக்கு கண்ணாடி டியூப் எல்லாம் பொக்கிஷமா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு டெஸ்ட் டியூப்னு சொன்ன உடனேயும் நம்ம லேப்ல எல்லாம் யூஸ் பண்ற டியூப் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். சோ இந்த ரெண்டு கதையில எது உண்மையா இருக்கும்னு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம். டாடா பாபா பாய்.